அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழி சிஎன்சி பயிற்சியில் இது 40வது வீடியோ பார்ட் 2. பார்ட் 1ல் ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டர் எப்படி ஒரு சிஎன்சி மிஷினுக்கு ஓனர் ஆக முடியும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ட் 1ல் பார்த்துருந்தோம். அந்த பார்ட் 1ல் ஒரு ஆப்ரேட்டர் சிறந்த ஆப்ரேட்டர் ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போயிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதன் பிறகு இந்த பாருங்கள். ஒரு ஆப்ரேட்டர் ஆகிறவங்க எப்படி ஒரு சொந்தமாக ஒரு சிஎன்சி போட்டு அதுக்கு நம்ம நடத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு நிறைய பேர் எக்ஸாம்பிள் இருக்காங்க. நிறைய பேர் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணவங்க இன்றைக்கி சிஎன்சி 1, 2 போட்டு நிறைய சிஎன்சி வாங்கி ஒரு பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு நம்ம என்ன வழிமுறை அப்படின்றது ஒரு வழிகாட்டி வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். நம்ம ஒரு கம்பெனியில் ஆப்ரேட்டராக இருக்கிறோம். நம்ம அடுத்தது நம்ம சிறந்த ஆப்ரேட்டர் ஆகிட்டோம். இது அதோட பார்ட் 1ல் கொடுத்துருக்கோம். அடுத்தது எப்படி நம்ம சொந்தமாக ஒரு மிஷின் வாங்கி அதுக்கு ஓனர் ஆகிறது அப்படின்றதுக்கு நம்ம திறமையை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கணும். அதுக்கு ஒரு 6 அடிப்படையான ஒரு தகுதிகள் நம்ம வளர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் லெவல். நம்ம ஆப்ரேட்டராக இருக்கும்போது வேலைக்கு போவோம், வேலை பார்ப்போம், வீட்டுக்கு வருவோம், அதோடு இருப்போம். இதை இப்போ அதை தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை உண்டாக்கிக்கணும். நம்மளை போலவே சிஎன்சி மிஷின் வச்சுருக்கிறவங்க, செட்டர், ப்ரோக்ராமர், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம அதிகமாக்கிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனிக்கு ஏற்கனவே ஜாப் கொடுத்துருக்க கஸ்டமர் கம்பெனிக்கு வருவாங்க. அவங்க கூட நம்ம அவங்கள பார்த்தோன்னா ஒரு குட் மார்னிங் சொல்லி அவங்கள நம்ம கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கணும். அடுத்தது யாரெல்லாம் சிஎன்சி மிஷின் போட்டிருக்காங்க அப்படின்றதுல உங்கள் ஏஜ் உள்ளவங்க அல்லது உங்களுக்கு சீனியராக உள்ளவங்க, உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் கேட்டு அவங்களுடைய ஒரு பழக்கத்தை நம்ம அதிகமாக ஏற்படுத்திக்கணும். இந்த கம்யூனிகேஷன் லெவல் அப்படிங்கிறது பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தனியாக ஒரு மிஷின் போட்டு தனியாக நம்ம பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு ஜாப் கொடுக்கறதுக்கு, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் நம்மளே வச்சுக்க முடியாது. ஒரு சிஎன்சி மிஷினில் பார்த்திங்கன்னா அடிப்படையாக உள்ளதை வாங்கிக்குவோம். சில ஹெல்ப் தேவைப்படும் போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட, நம்மளுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட, பக்கத்து கம்பெனியில் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்காக இந்த கம்யூனிகேஷன் லெவல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது கம்யூனிட்டி சர்க்கிள் அப்படின்றதும் இந்த சிஎன்சியில் உள்ள இது சம்மந்தமாக உள்ள அனைத்தோடையும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாக்கிட்டு அவங்களுடைய டெக்னிக்கலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, நமக்கு டவுட்டு கேட்குறதுக்கு, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதை உருவாக்கிக்கணும். 3வது நாலேஜ். நமக்கு டெக்னிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். நம்ம ஒரு ஆப்ரேட்டராக இருந்திருக்கிறோம். ஆப்ரேட்டராக இருந்த நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சிஎன்சி டூல்ஸ்லாம் எங்கே கிடைக்கும், இன்சர்ட்ஸ் எங்கே கிடைக்கும், இதுக்கு என்ன கூலண்ட் எங்கே கிடைக்கும், அதுக்குள்ளே பொருட்கள் எங்கே வாங்கலாம், சிஎன்சி மிஷின் ரிப்பேராக போச்சுன்னா அதுக்கு எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணுறது, அந்த சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் எங்கெங்கே இருப்பாங்க, யார் கம்மி ரேட்டுக்கு பண்ணுவாங்க, விரைவாக பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளும் சிஎன்சி மிஷினில் முடிஞ்ச வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருப்போம் ஆல்ரெடி. அதை மேலும் அதிகமாக்கிக்கணும். 4வது பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் நாலேஜ். இப்போ ஒரு சிஎன்சி வைக்கணும்னா எவ்வளோ பணம் வேணும் அப்படின்றது ஒரு பேசிக் நாலேஜ். அதுலேருந்து எவ்வளோ வருமானம் வரும், இதை வச்சு எப்படி நம்ம கம்பெனி ரன் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஒரு சிஎன்சி மிஷின் போடணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் வேணும். இது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் நார்மலாக 1 லட்ச ரூபா கிட்ட ஆகும். இந்த 1 லட்ச ரூபா கொடுத்து இது இடத்துக்கு இடம் மாறுபடுது. நம்ம நார்மலாக 1 லட்ச ரூபாய்க்கு இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள இடம் நமக்கு அட்வான்ஸாக கிடைக்கும். அடுத்தது மிஷின் நம்ம புது மிஷின் வாங்க முடியாது. புது மிஷின் விலை இன்றைக்கி 20 லட்ச ரூபா விற்கிது. அதனால் ஓரளவுக்கு கண்டிஷனாக உள்ள ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷின் தான் நம்ம வாங்கணும். இது ஓல்டு மிஷின் நமக்கு ஒரு 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம் இந்த அளவில் கிடைக்குது. நல்ல மிஷினாக பார்த்து நமக்கு தெரிஞ்சவங்களை வச்சு செக் பண்ணி அது ஜாப்லாம் போட்டு பார்த்து கண்டிஷன் பார்த்து ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு இந்த மிஷின் வாங்கலாம். 3வது இந்த மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு சப்போர்ட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும். ஒரு வெர்னியர் காலிப்பர், மைக்ரோமீட்டர், ஹைட் கேஜ், சர்ஃபேஸ் டேபிள், சின்ன கம்ப்ரஸர், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சப்போர்ட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும். அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா ஆகும். இது இல்லாமல் நமக்கு ஜாப் பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு கம்பெனி 1 மாதம் 2 மாதம் பேமெண்ட்லாம் வராது. ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் பேமெண்ட் கொடுப்பாங்க. அது வரைக்கும் கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டி காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்ச ரூபா வேணும். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 9 லட்ச ரூபா இருந்ததுன்னா ஒரு கம்பெனி நம்ம ஆரம்பிக்க முடியும். ஒரு 10 லட்ச ரூபா இருந்ததுன்னா நமக்கு சேஃப்டியாக கம்பெனி ஆரம்பிக்கலாம். இந்த ஃபைனான்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பித்து சிஎன்சி ஃபுல்லாக ஓடிடுச்சுன்னா, ஒரு மாதம் பூரா ஃபுல்லாக ஓட்டினோம்னா அது காம்பவுண்ட் ரேட்டை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ வரும்னு பார்க்கணும். நார்மலாக ஒரு சிஎன்சிக்கு மாதம் 75,000 1 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியும். அது காம்பவுண்ட் ப்ரைஸு, நம்ம ஓட்டக்கூடிய சைக்கிள் டைம், இதெல்லாம் வச்சு நம்ம ஓட்டக்கூடிய ஷிஃப்ட், இதெல்லாம் வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். 4வது பார்த்திங்கன்னா ஆர்டர் அண்டு ப்ரைஸிங். எங்கே ஆர்டர் எடுக்கிறது, எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
நம்ம வந்து இதுக்கு தான் கம்யூனிட்டி ஸ்கில் வேணும். கம்யூனிட்டி ஸ்கில்லும் கம்யூனிட்டி சர்க்கிளும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஆர்டர் கிடச்சிரும். அவங்களே வந்து நமக்கு ப்ரைஸ் எவ்வளோ ஓட்டலாம். ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிஎன்சியில் ₹3 வாங்குறாங்க. இது வந்து மாறுது. ₹2க்கும் ஓட்டுறாங்க, ₹2.50க்கும் ஓட்டுறாங்க, ₹3க்கும் ஓட்டுறாங்க. சில பேர் வந்து நல்ல ரேட்டு கிடச்சிதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு ₹4 வரைக்கும் கூட ஓட்டுவாங்க. இது அவங்க திறமையை பொறுத்து இருக்குது. நார்மலாக சிஎன்சி மிஷினுக்கு காஸ்ட்டு போடுறப்ப ஒரு நிமிஷத்துக்கு ₹3 அப்படின்னு போடுறாங்க. இது வந்து கொடுக்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் குறைக்க தான் பார்ப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் திறமையாக பேசி சைக்கிள்கிட்ட அதிகமாக சொல்லி அதுக்கு வேண்டிய கேஸ் வாங்கணும். இந்த ஆர்டர் ப்ரைஸிங் 2 வாங்கினதுக்கப்புறம் சைடு இன்கம்னு ஒரு ஸ்கில் இருக்குது. ஒரு சிஎன்சியை போட்டுட்டு சிஎன்சி மட்டும் ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு போகாது. சைடு இன்கம் ஸ்கில் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஜாப் பண்ணும்போதே வேறு ஏதாவது ஜாப் எடுத்து நம்ம ஒரு சின்ன கேஜஸ்ஸு ஃபிக்சர்ஸ் இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நமக்கு ஒரு பர்ரு வருது இல்லையா, அந்த பர்ருக்கு வந்து நம்ம அட்வான்ஸ் வாங்கலாம். பர்ரு வந்து நம்ம மாதம் போடுறோம்னா அதுக்கு ஸ்கிராப்பர் வந்து நமக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். அது போல் வந்து சிஎன்சியில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது இது சம்மந்தமான வேறு சில வேலைகளும் செஞ்சு நம்ம சம்பாதிக்க முடியும். இந்த சைடு இன்கம் அப்படிங்கிறது என்னங்கிறத தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சிஎன்சி வச்சுருக்கிறவங்க சிஎன்சி மட்டும் ஓட்டி அதை மட்டும் கொடுத்தோம்னாக்கா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்காக தான் இந்த சைடு இன்கம்ங்கிறது. இந்த சைடு இன்கம் சேர்த்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்து 2வது மிஷின் வாங்குற வரைக்கும் நீங்கள் இப்படி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கணும். இதுலேருந்து வர்ற பணத்தை வச்சு உங்கள் சேலரி எடுத்துக்கிட்டு செலவு பார்த்துட்டு மீதி பணத்தை நீங்கள் வந்து சேவ் பண்ணி நீங்கள் 2வது மிஷின் வாங்கினீங்கன்னா தான் அடுத்தடுத்து குரோத்துக்கு போக முடியும். இது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், கம்யூனிட்டி சர்க்கிள் 2 முக்கியம். இதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபைனான்ஸ் நாலேஜ், எவ்வளோ பணம் போடணும், எப்படி பணம் சம்பாதிக்க முடியுன்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஆர்டர், எங்கே ஆர்டர் எடுக்கணும், எப்படி அதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அடுத்து சைடு இன்கம் ஸ்கில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தனியாகவோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் சிஎன்சியை பண்ணலாம். இதுக்கு வந்து ₹10 லட்ச ரூபா வேணும். இந்த ₹10 லட்ச ரூபாங்கிறது வந்து சொந்தமாக கையிலேருந்து பண்ண முடியாது. பேங்கில் லோன் தராங்க, ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கூட இருக்குது, நிறைய இருக்குது. இல்லை நீங்கள் கொஞ்சம் பணத்தை போட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் பணத்தை போட்டு ஆரம்பத்தில் வந்து கடன் இல்லாமல் கம்பெனி ஆரம்பிக்கலாம். ஒரு கம்பெனி ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஓட்டிங்கன்னா அடுத்து 2வது மிஷின் நீங்கள் வாங்கிடலாம். 2வது மிஷின் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆர்டர் வரும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கம்பெனி டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். இப்படி தான் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எப்படி வந்து ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, எப்படி வந்து மிஷின் வாங்குறது, எப்படி வந்து மிஷினை இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபைனான்ஸுக்கு என்ன பண்ணலாம், சைடு இன்கம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு அடுத்த வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.